இல்லாம நவராத்திரிய நம்ம ஏன் கொலு வச்சு கொண்டாடுறோம்? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. முன்னொரு காலத்துல சுரதாங்கிற ராஜா இருந்தாரு. எதிர்பாராத விதமான எதிரிகள் படையெடுப்பால அவர் தன்னுடைய செல்வத்தையும் நாட்டையும் இழந்துடுறாரு. இந்த துயரம் போக என்ன வழின்னு தன்னுடைய குல குருவான சுமேதா முனிவர் கிட்ட கேட்கிறாரு மன்னர். உன்னுடைய நாட்டுல இருக்கிற ஓடும் நதிக்கரைக்கு போய் மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து துர்கையை வடிவம் செய்து பிராண பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்கள் ஓதி 9 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்து, இழந்த செல்வம் எல்லாம் உனக்கு திருப்பி கிடைக்கும்னு சொல்றாரு. குலகுரு சொன்னபடியே செய்யற மன்னர் சுரதா மறுபடியும் போரில் வென்று தன்னுடைய நாட்டையும் செல்வத்தையும் மீட்டெடுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுற மன்னர் துர்கை கிட்ட, நான் வெற்றி அடைய நீ உறுதுணையாக இருந்த, நான் பதிலுக்கு உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அதுக்கு துர்கை, உன்னை போலவே உலக மக்கள் எல்லாரும் மகாலய அமாவாசைக்கு பிறகு வர 9 நாட்களும் மண்ணால என்னுடைய உருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நான் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்போத்திலேருந்துதான் கொலு வச்சு அம்பாளை வழிபடும் வழக்கம் ஆரம்பமாச்சு. மங்களமங்கையர் குங்குமம் காத்தி चंद्रशेखर